திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பாபா பக்ருதீன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் 5 மணி நேரம் நடத்திய சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது. தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக பாபா பக்ருதீன் பேசியதாக கூறப்படுவது உண்மையா? நடந்தது என்ன? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ஆசாத் தெருவில் வசிப்பவர் பாபா பக்ருதீன். தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2021ஆம் ஆண்டு பாபா பக்ருதீன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பாபா பக்ருதீனை கைது செய்த நிலையில் அவர் விடுதலையாகி வெளியில் வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை 5 மணிக்கு பாபா பக்ருதீன் வீட்டிற்கு திடீரென வந்த என்ஐஏ அதிகாரிகள் அவரது வீட்டில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். காலை 10 மணி வரை நடந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள், புத்தகங்கள், பென்டிரைவ், வங்கி கணக்கு விவரங்கள் போன்றவற்றை எல்லாம் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சென்னையில் இருந்து ஒரு ஆய்வாளர் தலைமையில் 3 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் பாபா பக்ருதீன் உறுப்பினராக இருப்பதாகவும் சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பாபா பக்ருதீன் கலந்து கொண்டு தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து ஆதாரங்களை சேகரித்த என்ஐஏ அதிகாரிகள் பாபா பக்ருதீன் வீட்டில் இந்த திடீர் சோதனையை நடத்தியுள்ளனர். சுமார் 5 மணி நேரம் நடந்த சோதனையின் முடிவில் பாபா பக்ருதீனை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பாபா பக்ருதீன் பழைய வழக்கிற்காக இப்போது மீண்டும் கைது செய்துள்ளார்கள். மதுரையில் நடந்த கூட்டத்தில் எதுவும் தவறாக நடக்கவில்லை என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். சொல்லுங்கள் சார். வீட்டில் பேசுகிறோம். பேசுங்க சார். இது பழைய வழக்குக்காக தான் மறுபடியும் வர்றாங்க போட்டது. ஏதோ ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு, மறுபடியும் போகிறாங்கன்னு தெரியல. ஒன்றும் எடுக்கல. ஒரே ஒரு பேங்க் டாக்குமெண்ட்டும் நான் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் பெர்மிஷன் 2 டாக்குமெண்ட் தான் வச்சுருக்கேன். வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இப்போ போன வாரம் அவங்க புது பென்ட்ரைவ் வந்துருக்காங்க, அவ்வளோதான் எடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த வேறு மெட்டீரியலும் எடுக்கலை. பாபா பக்ருதீன் வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றதை தொடர்ந்து அந்த பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று காலையிலிருந்தே அந்த பகுதி முழுவதும் பரபரப்புடன் காணப்பட்டது.